ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2 தனி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழர்களின் உரிமைகள் பறிபோகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை தெரிவித்தார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 தனி தீர்மானங்களை கொண்டு வந்தார். முதலாவதாக ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு எதிராக தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர், இந்த நடைமுறை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றார். நாடாளுமன்ற தேர்தலையே பல கட்டங்களாக நடத்தக்கூடிய சூழலில் அனைத்து மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் எப்படி சாத்தியம் என கேள்வி எழுப்பினார். சில மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ந்து தேர்தல் நடத்தும் சூழல் ஏற்பட்டால் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் தானாக முன்வந்து பதவி விலகுவார்களா? இதைவிட காமெடி கொள்கை இருக்க முடியுமா? உள்ளாட்சி தேர்தல் முழுக்க முழுக்க மாநில அரசின் நிர்வாக கட்டுப்பாட்டில் இருப்பதாகும். அதற்கும் சேர்த்து தேர்தல் நடத்தப் போவதாக சொல்வது மாநில உரிமைகளை பறிப்பதாகும். இதனைத் தொடர்ந்து மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தும் தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வந்தார். அப்போது பேசிய அவர், மக்கள் தொகையை திறம்பட கட்டுப்படுத்தி சமூக பொருளாதார வளர்ச்சியை எட்டிய மாநிலங்களுக்கு தரப்படும் தண்டனையாக இந்த திட்டம் அமைந்துள்ளதாக சாடினார். இதனால் வடமாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் தொகுதிகள் குறையும் என்பதால் தமிழர்களின் உரிமைகள் பறிபோகும் என முதலமைச்சர் எச்சரிக்கை தெரிவித்தார். தமிழ்நாட்டின் மீது தென்னிந்தியாவின் மீது தலைக்கு மேல் தொங்கும் கத்தியாக தொகுதி மறைவரையறை உள்ளது. 1971ஆம் ஆண்டு தமிழ்நாடும் பீகாரும் கிட்டத்தட்ட ஒரே அளவிலான மக்கள் தொகையை கொண்டிருந்ததால் மக்களவையில் கிட்டத்தட்ட ஒரே அளவிலான தொகுதிகளை கொண்டிருந்தன. இன்று தமிழ்நாட்டோடு ஒப்பிடுகையில் பீகாரின் மக்கள் தொகை 1.5 மடங்கு அதிகரித்துள்ளது. இதனால் ஒன்றிய அரசு மேற்கொள்ள உத்தேசித்துள்ள தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையால் தமிழ்நாட்டில் தற்போதுள்ள மக்களவை, மாநிலங்களவை மற்றும் சட்டப்பேரவை இடங்களின் எண்ணிக்கை வடமாநில எண்ணிக்கை விட விகிதாச்சாரத்தில் குறைந்துவிடும். இதனை நினைத்து பார்த்தால் அச்சமாக இருக்கிறது. குரல் வாக்கெடுப்பின் மூலம் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவை தொடர்ந்து 2 தீர்மானங்களும் நிறைவேறின. ஏற்போர் ஆமன்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் நிறைவேறியது.